வணக்கம். அனைவரையும் அரசியல் ஆடுகளத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு முக்கியமான அரசியல் அலசல். முதல் அலசல், அண்ணாமலை பிஜேபியைச் சேர்ந்த பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 தொகுதிக்கு அவரை பொறுப்பாளராக போட்டாங்க. போட்டவுடனே நாங்கள் சொன்னோம், அவரை போய் விருகம்பாக்கத்துக்கு, சென்னையில் உள்ள விருகம்பாக்கம், அப்புறம் நம்ம மதுரையில் ஒரு தொகுதி, மதுரை தெற்கோ ஏதோ, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் கன்னியாகுமரியில் இருக்கிறது, காரைக்குடி ராம்நாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு 6 தொகுதிக்கு போட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளர்னா போட்டோடனே நாங்கள் சொன்னோம், என்னையே அது முட்டாள்தனமாக இருக்குது. அண்ணாமலை நீங்கள் பொறுப்பாளராக போடுறேன்னா என்ன பண்ணோம்? போன தடவை அவர் இதில் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னார். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்கிற 6 தொகுதி நீ பொறுப்பாளர்னு கொடுக்கணும். போன தடவை அவர் தேர்தலுக்கு வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது, அதை வச்சு அந்த 6 தொகுதியை ஜெயிக்க பார்ப்பார். இல்லை பிஜேபிக்கு எத்தனை தொகுதி அதில் ஒதுக்குறாங்களோ அந்த தொகுதி, அது 2 தொகுதியா 3 தொகுதியா அதில் ஒரு 2 தொகுதி. இல்லைன்னா கரூர், அவர் சொந்த ஊர் கரூர் பக்கத்தில் பிஜேபி நிற்கிற இடத்துல அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். இல்லை கொங்கு மண்டலம், அவங்கவுங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடத்த கொடுக்கணும்ல. இப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொகுதியில் எத்தனையில் பாஜக நிற்குதோ இதை பார்த்துக்கங்க. தென் சென்னையில் பாஜக பார்லிமெண்ட்டு தொகுதியில் பாஜக சார்பில் அவங்க நின்னாங்க. தென் சென்னையில் எத்தனை சட்டசபை தொகுதி இருக்கோ அதில் பிஜேபி எத்தனை நிற்குதோ அதை கொடுக்கலாம். இவங்களுக்கு வானதி சீனிவாசனுக்கு கோயம்புத்தூரில் நின்னாங்க, அதை சுற்றி உள்ள தொகுதியே கொடுக்கலாம். பொன்னாருக்கு கன்னியாகுமரி தான் கொடுக்கணும். பிஜேபிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் சாதுரியம் இல்லையா? ஒரு எலெக்ஷன் தேர்தலில் ஒரு எலெக்ஷனை எப்படி தேர்தலை மேற்கொள்ளணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? சம்மந்தம் இல்லாமல் போட்டு கொடுத்தாங்க. அப்போவே நாங்கள் சொன்னேனே, சம்மந்தம் இல்லாமல் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி வெளியில் வந்துடுச்சு, அண்ணாமலை ராஜினாமா பண்ணுறேன் அந்த பொறுப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலையே அதில் அவருக்கு அதிருப்தி இருந்தால் இப்படியா வெளிப்படையாக ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்கிறது தேர்தல் டைமில் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேணாமா? அமித்ஷாவுக்கு மட்டும் எனக்கு போட்டிருக்காங்க, எனக்கு இதில் திருப்தி இல்லை, எனக்கு வேறு எது கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு தேர்தல் டைமில் ராஜினாமா செய்கிறேன்னா அது உங்கள் கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இது பாதிக்காதா? என்ன கூட்டணிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, கோஷ்டி சண்டை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை வருமா இல்லையா? பிஜேபி மாதிரி கோஷ்டி எங்கேயும் நான் பார்த்தேன். எல்முருகன் ஒரு கோஷ்டி, அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கோஷ்டி, அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் ஒரு கோஷ்டி, அண்ணாமலை ஒரு கோஷ்டி, நயினார் நாகேந்திரன் ஒரு கோஷ்டி. இத்தனை கோஷ்டிகளை எந்த கட்சியிலையும் பார்க்கல. அப்படி கோஷ்டியை வச்சாலும் அது வெளிப்படையாக தெரிகிற மாதிரியாக வெளிக்காட்டுவது எலெக்ஷன் டைமில். அண்ணாமலையே நீங்கள் வெளிப்படையாக ராஜினாமா செய்யலாமா? உங்களுக்கு கொடுத்த தொகுதி ஏற்புடையதல்ல. ஏன்னா உங்களுக்கு எங்கே செல்வாக்கோ, உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு அனுபவமோ அதைத்தான் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா அப்புறம் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் தேர்தலில் உங்களுக்கு எந்தெந்த சீட்டு கொடுத்தாங்கங்கிறது இன்னும் முடிவாகலை. அதிமுகவுக்கு எந்தெந்த சீட்டு, பாஜக எந்தெந்த சீட்டுன்னு முடிவாகலை. அதுக்குள்ளேயே விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், நீங்கள் 6 தொகுதியை பேர் சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், அப்போ பாஜகவுக்கு எந்த தொகுதி ஒதுக்க போகிறாங்கங்கிறது வெளியில் வந்துடும்ல. அது இன்னும் உங்களுக்கு உங்கள் கூட்டணியிலேயே தொகுதி பங்கீடு நடக்கலையே. ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா இந்த மாதிரி தான் கூத்தடிச்சாங்க. 2011 ஜெயலலிதாவும் இவங்களும் கூட்டணி சேர்ந்தாங்க, விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி சேர்ந்தாங்க. என்ன நடந்தது? விஜயகாந்துக்கு எந்தெந்த சீட்டுன்னே முடிவாகலை. 41 சீட்டுன்னு பேசிட்டாங்க, எந்த சீட்டுன்னு முடிவாகலை. அதுக்குள்ளே இந்த சசிகலா அதிமுக நிற்கும் தொகுதிகள் எல்லாம் போய் நம்ம வடிவுடையம்மாள் கோயில், திருவெற்றூர் வடிவுடையம்மாள் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு ஜெயலலிதா அவங்களை கேட்காமே 160 தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டாங்க. இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. எங்களுக்கு 41 தொகுதி, இவங்க பாட்டுக்கு 161 போட்டாங்களே, அப்போ எங்களுக்கு எந்த தொகுதின்னு தெரியலையேன்னு கேட்டாங்க. அது ஒரு கேலி கூத்து சசிகலா பண்ணாங்க 2011.
ஜெயலலிதா ரொம்ப அப்செட் ஆனாங்க. அப்புறம் தான் ஜெயிச்சோன்னா முதல்ல சசிகலாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. இப்படி அவங்களும் கேள்வி குத்து பண்ணாங்க. அதே கேள்வி குத்த இன்னும் தொகுதி உடன்பாடு ஆளுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியலை, தொகுதி உடன்பாடு என்னன்னு தெரியல, யாருக்கு எந்த தொகுதிங்கிறது இன்னும் வெளிப்படையாக வரல. அதுக்குள்ளே இந்தந்த தொகுதியில் வந்து இவங்க இதுன்னா அப்போ இந்த தொகுதியில் நீங்கள் நிற்க போகிறீங்களா? ஒரு இது வேணாமா? அரசியல் சாதுரியம் வேணாமா பிஜேபிக்கு? இது வந்து இன்னும் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணலை, உங்களுக்குள்ள தொகுதிகள் முடிவாகலை, ரகசியமாக வச்சாலும் இப்போ சொல்லக்கூடிய இதுவா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்? தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குறதா இருந்தால் உங்கள் கட்சி தலைவர்களுக்கு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு இந்தந்த தொகுதிக்கு மேற்பார்வையாளராக போட போகிறோம், பொறுப்பாளராக போட போகிறோம், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை வாங்கிட்டு தானே நீங்கள் தொகுதியை வெளியில் சொல்லணும். அவங்க சம்மதமே வாங்காமல் தொகுதியை வெளியில் சொல்லி இப்போ அவர் முடியாது ராஜினாமா பண்ணுறேன்னா பிஜேபிக்கு அசிங்கம் இல்லையா? மக்கள் மத்தியில் உங்கள் மேலே என்ன இது வரும்? ஒழுங்காக்கி எலெக்ஷனை கூட நடத்த தெரியலன்னு ஒரு கெட்ட பேர் உரிமை, அது ஓட்டுக்களை பாதிக்குமா இல்லையா? அதனால் பிஜேபி திருந்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எடுத்து சொன்னால் அவன் ஆதரவாளர்களுக்கெல்லாம் கோபம் வருது. பிஜேபி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டினா ஆதரவாளர் கோவப்படுற என்ன சார் பிஜேபியை திட்டுறீங்க? பிஜேபி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் திட்ட மாட்டாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக இருங்கய்யா, ஒழுங்காக இது பண்ணுங்கய்யா. திமுகவை அழிக்கணும், அதுக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவாகணும். நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, இன்னும் உங்கள் கூட்டணியில் பலப்படுத்த வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ராமதாஸை நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். ராமதாஸ் கொஞ்சம் சீட்டு கொடுத்து பணம் கொடுத்தா அவரையும் சேர்த்துக்கங்க. அன்புமணியை ஒரு கன்வின்ஸ் பண்ணுங்கள். தேமுதிக அது பணத்துக்காகவும் இதாகவும் ஓட்டுற கட்சி, அவங்க அப்படி தான். கடைசி நிமிஷம் வரை நம்ப முடியாது. நீங்கள் இருந்தாலும் ஒத்து வருங்களா? பணத்தை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி முடிங்க. இவங்களை வந்து ஜெயிக்க விடாத அளவுக்கு திமுக கூட்டணிகளெல்லாம் உடைங்க. உங்கள் கூட்டணியை உருவாக்குறது மட்டும் ராஜதந்திரம் இல்லை. பிஜேபிக்கு அதிமுகவுக்கு உங்கள் கூட்டணியை உருவாக்குவது ராஜதந்திரம் அல்ல. ஸ்டாலின் திமுக கூட்டணியை உடைப்பதும் உங்களுடைய ராஜதந்திரம். அதுக்கான யுக்தியை கடைப்பிடிங்கிறது தான் நம்முடைய இது. அதனால் அண்ணாமலைக்கு தொகுதி வந்து ஒதுக்குனது தப்பு. அப்படி தொகுதி ஒதுக்குனதை அவரை நேராக கூப்பிட்டு கேட்டு அவர் சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் தான் ஒதுக்கியிருக்கணும். அதுவும் நீங்கள் செஞ்ச தப்பு. இன்னும் தொகுதி பங்கீடே முடியலை, யாருக்கு எந்த தொகுதின்னு முடிவாகலை, அதுக்குள்ளே போய் நீங்கள் இது பண்ணது அறிக்கை வெளியிட்டது அதை விட தப்பு. எல்லாத்தையும் விட தப்பு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படையாக அண்ணாமலை வந்து சொல்லி ராஜினாமா செய்கிறது, அந்த எலெக்ஷன் டைமில் ராஜினாமா செய்கிறது அதை விட தப்பு அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் சுயநலத்தை தான் பார்க்குறாங்களே ஒழிய பாஜகவில் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சரியாக செய்கிறதா எனக்கு தெரியலை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவர் வந்து விஜயை தாக்கியிருக்கார். தாக்குனது ரைட்டானு பார்க்கணும். என்ன சொல்லி தாக்கியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் விஜய் பேசும்போது மீட்டிங்கில் ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டார். உடனே உங்களுக்கு தலைக்கு மேலே கோபம் வந்துடுது. நீங்களே அப்போ ஊழல் கட்சின்னு, நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற சினிமாவுக்கு, அதில் எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளோ வெள்ளை பணம், அதை முதல்ல சொல்லுங்கிற. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ? வருமான வரி எவ்வளோ செலுத்தியிருக்காரு? நான் என்ன சொல்கிறேன், ஜெயக்குமார் அவருக்கு எனக்கு நண்பர், நெருங்கிய நண்பர். இருந்தாலும் உண்மையை பேசணும். என்னால் தெரிஞ்சவங்கலாம் வந்துக்கிட்டு மனசாட்சிக்கு எல்லாம் பேச முடியாது. விஜயெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட பேசுனதும் இல்லை, அவர்கிட்ட இருந்து எந்த ஆதாயமும் எனக்கு இது வரல. நான் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணால் உண்மையை தான் பேசுவோம். அது சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் கோவிச்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்காக நியாயத்தை அநியாயமும் அநியாயத்தை நியாயம்னெல்லாம் பேசுகிற கேட்டகரி நாங்கள் இல்லை. ஊடகம் வந்து ஊடக தர்மத்தை இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இவர் சொல்கிறார், எவ்வளோ நீ கற்பனை வாங்கினேன் படத்தில் நடிக்க, வெள்ளப்பணம் எவ்வளோ வாங்கினேன், எதுக்காக திட்டுறாருன்னா இவர்களை பார்த்து ஊழல்னு கட்சின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஜெயக்குமார் அவர்களுக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அதிமுகவை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்லியிருந்தால் நம்ம சண்டை போடலாம். ஏன்னா அவர் நேர்மையாக இருந்தார், அவரே நேர்மையாக இருந்தார், மந்திரிகளே நேர்மையாக வச்சார், லஞ்சம் வாங்கினவனோ உதைச்சார். அப்போ அன்னைக்கு இருந்த அதிமுக நேர்மையான கட்சி. ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனேயே சசிகலா தப்பான பாதைக்கு போய் ஜெயலலிதா பேரை கெடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் வரும்போதே ஊழல் அதிகமாகிடுச்சுங்கிற நிலைமை வந்துடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே மந்திரிகள் கொள்ளையடித்தாங்க, அவரால் அடக்க முடியலை.
கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோதான், ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போவே ஊழலுங்கிற முத்திரை வந்துருச்சு. வைத்தியலிங்கம் எல்லாம் மந்திரியாக இருந்தார். அவர் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காரு. அப்போ அது அதிமுக மந்திரி தானே. சரி, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் 2017 என்ன நடந்தது? கூவத்தூரில் வச்சு என்ன கூத்தடிச்சிங்க? முதலமைச்சர் பதவியை பணம் கொடுத்துக்கு விற்றீங்களா இல்லையா? ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளவு பணம்னு கொடுத்தீங்களா இல்லையா? எவ்வளோ கூத்தடிச்சிங்க? ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த 4 வருடத்தில் அதிமுக மந்திரியெல்லாம் கொள்ளையடித்தது எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி? ஒரு யோகியர் சொல்லுங்கள், ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் இந்த 4 வருட ஆட்சியில், எடப்பாடி தலைமையில் நடந்த ஆட்சியில் எல்லாருமே கொள்ளையடிச்சிங்க. அப்போ உங்களுக்கு குற்றம் சொல்லாமல் என்ன ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் சம்பாதிச்சது தானே. இந்த சீனிவாசன் ஒரு மந்திரி முன்னாடி இருந்தார், அவர் சொல்கிறார் எங்களை பார்த்து ஊழல் என்ன? நீங்கள் யோகியரா? நீங்கள் காட்டு இலாக்கா மந்திரியாக வனத்துறை மந்திரியாக இருக்கும்போது உங்கள் மகனே பிஏவை வச்சுக்கிட்டீங்க. காட்டு இலாக்காவில் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு பதவிக்கும் புரோக்கருங்களை வச்சு ஆள் இருந்தால் சொல்லுங்கள், ஆள் இருந்தால் சொல்லுங்கள். 10 லட்சம் 20 லட்சம்னு அந்த பதவியெல்லாம் விற்கப்பட்டதா இல்லையா? சீனிவாசனை பதில் சொல்லுங்கள். யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் 3 அணியாக நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு அணி, விஜய் ஒரு அணி, இவங்க ஒரு அணி, டிஎம்கே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தானே. எலெக்ஷனில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி தானே ஆகணும். உங்களை பாராட்டிக்கிட்டா இருக்க முடியும்? ஊழல்னு சொன்னாங்கன்னா கோபம் வருதுன்னா அதில் அர்த்தம் இல்லை. ஜெயக்குமார், நீங்கள் எல்லாம் பண்ணாத ஊழல் இந்த 4 வருஷத்தில் 17 2015 2021 வரை நாங்கள்லாம் எம்ஜிஆருடைய அனுபவிகள் தான், எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் இல்லைனா அதுக்காக உங்களெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க முடியாத அடித்த கொள்ளை எங்கேங்கிறது. விஜய்க்கு ஆதரவு இல்லை, நீங்கள் யோக்கியர்கள் இல்லை. அதை நான் இது பண்ணி தான் ஆகணும். அதிமுக தொண்டர்கள் அதை ஒத்துக்கங்க. இவர்கள் எம்ஜிஆர் அல்ல, இவர்கள் ஜெயலலிதா அல்ல, இவர்கள் கட்சியை வைத்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்கள். ஆயிரக்கணக்கான கோடி ஒவ்வொருத்தருக்கும் சொத்து. அப்படி இதில் அவர் விஜய் வந்து ஊழல் ஆச்சுன்னு சொன்னால் கோவிச்சா என்ன அர்த்தம்? நீ எவ்வளோ பணம் வாங்கினேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவர் பணம் வாங்கினாருன்னா அவர் நடித்ததுக்கு பணம் வாங்கினார், அதில் வருமான வழியாக மறைச்சார். நீங்கள் அப்படி இல்லையே, மக்கள் பணத்தில் கொள்ளையடிச்சிருக்கீங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நான் ஊழல் பண்ணினதில்லை, எங்கள் ஊழல் இந்த 4 வருட ஆட்சியில் வந்து எங்கள் கட்சிக்காரன் எங்கள் கட்சி மந்திரி எவனுமே பணம் சம்பாதிக்கலைன்னு சொல்லுங்கள் தைரியமாக. அதை விட்டுட்டு நீ எவ்வளோ கருப்பு பணம் வாங்கின, இதெல்லாம் பேச்சா? எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இது மேலே வந்த கோபத்தை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் ஜெயக்குமார். திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார். கரூர் இப்போ ஏதோ டான்ஸ் ஆடினார் விஜய் அவருடைய கூட்டத்தில். அதுக்கு என்ன சொல்கிறார்? இத்தனை பேர் இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க, நீங்கள் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் அவங்க உங்களை எப்படி அந்த இறந்தவர்கள் ஆத்மா என்ன நினைப்பாங்கங்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ செத்தது காரணமே இவங்க தான். ஸோ திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆதரவாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீ இவரை தாக்குறது மட்டும் இல்லை, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டை அவங்க மேலே இருக்கு. குற்றச்சாட்டை இவர் வந்து விட்னஸாக கூப்பிட்டுருக்காங்க, சாட்சியாக கூப்பிட்டுருக்காங்க. அவங்களே இன்னும் சொல்லலை இறந்ததுக்கு காரணம் யாருன்னு. அவர் கொஞ்சம் லேட்டாகவும் வரலை. 3லேருந்து 10 மணி அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. அவர் 8 மணி 8:30 வந்திருக்காரு. லேட்டாக வந்தீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ இவ்வளோ பேர் செத்ததுக்கு அவர் காரணம்னு எப்படி சொல்லுவீங்க? விசாரிக்கிற சிபிஐ உச்சநீதிமன்றம் தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே அப்போ திமுக யோகியன்னு சொல்கிறீங்களா? கரூர் விஷயத்தில் ஜெயக்குமார் அவர்களுக்கு கரூர் விஷயத்தில் திமுக யோகியன்னு சொல்கிறீங்களா? திமுக எந்த தப்பும் பண்ணலங்கிறீங்களா? திமுக ஆட்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டத்துக்குள்ளே போகலைன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவர் விஜயை திட்டிட்டு திமுகவை ஆதரிச்சிங்கன்னா பேசாமல் ராஜினாமா பண்ணிட்டு திமுக பக்கம் போயிருங்கிறேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பிஜேபியோட சேர்ந்ததுனால எனக்கு என் தொகுதியில் 40,000 சிறுபான்மையினர் ஓட்டு போடலன்னாரு. அதனால் இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்ல, திமுக பக்கம் போயிருங்க, ராஜினாமா பண்ணிட்டு. அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஆதரவாக எலெக்ஷன் டைமில் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? கரூர் சம்பவத்தில் திமுக வந்து ஒரு நிரபராதி மாதிரியும் விஜய் தான் குற்றவாளி மாதிரியும் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம், தங்கத்தொட்டிலில் இருக்கலாம்,
ஆனால் உள்ளே இருக்கிறது யார்? எல்லாம் ஊழல்வாதிகள் தானே, நாடே அறியுமே அப்படிங்கிறது. அதுக்கிடையில் டிடிவி என்ன சொல்கிறாரு? விஜய் எங்களுக்கு திமுக தான் எதிரி, நீங்கள் எதிரி இல்லை, அதனால் நீங்கள் திமுகவை எதிர்க்கணும், எங்களை எதிர்க்கக்கூடாது. அதை எப்படி மும்முனை போட்டி? விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். நான் இன்னொருத்தர் சீமான் நிற்கிறாரு. உண்மையான போட்டி மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில் ஒருத்தர் திட்டாமல் எப்படியா ஓட்டு கேட்க முடியும்? வெறும் திமுகவை திட்டிட்டு எப்படி ஓட்டு கேட்க முடியும்? நீங்கள் அவங்கள திட்டணும், நீங்கள் உங்களை திட்டுவாங்க. உங்கள் குறைகளை அவங்க சொல்லணும், அவங்க குறைகளை நீங்கள் சொல்லணும். இதுதானே தேர்தல், இதுதானே வாடிக்கை. திட்டவே கூடாதுன்னு டிடிவி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? திட்டவே முடியாத அளவுக்கு நீங்கள் அனைவரும் யோகியர்கள் அல்ல. எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன், டிடிவி தினகரனுக்கும் சொல்கிறேன், இவங்களுக்கும் சொல்கிறேன், சசிகலா அவர்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் யோகியர்களா? எத்தனை ஆயிரம் கோடி கையில் வச்சுருக்கீங்க, என்ன தொழில்? அரசியல் தானே தொழில். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் திட்டக்கூடாதுன்னீங்கன்னா எப்படி? விமர்சிக்கத்தானே செய்வாங்க. அதனால் டிடிவிக்கும் அதை தான் சொல்கிறேன், விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய எதிரணி பேசத்தான் செய்வாங்க. அதை தாங்குகிற மனசக்தி வேணும், அதுக்கு பதில் கொடுங்க. விமர்சிக்கவே கூடாதுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பது, நீங்கள் அவ்வளோ பெரிய யோகியர்களும் இல்லை, என்ன விமர்சிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது டிடிவி தினகரனுக்கு பதிலாக கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது விஜய் தாவைக்கா கட்சியிலேருந்து விருப்ப மனு வாங்கியிருக்கான். வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நாங்கள் தாவைக்காவை கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஊழல் அவ்வளவு மலிவாக போச்சு. எல்லா கட்சிக்காரனும் ஊழல் பண்ணுறான். பாவம், மக்கள் 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா மாதம்னு க்யூவில் காத்துக்கிட்டு நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் 1000 கோடி 10,000 கோடி 50,000 கோடின்னு சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நாங்கள் எதிர்பார்ப்பது ஊழல் இல்லாத ஒரு மனிதர் வரணும், ஊழல் இல்லாத ஒரு முதலமைச்சர் வரணும், ஊழல் இல்லாத ஒரு கட்சி வரணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை விஜய் கட்சி செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம். இப்போ இது வாங்கியிருக்காங்க விருப்ப மனு. இப்போவும் சொல்கிறேன் விஜய்கிட்ட, தயவு செய்து சீட்டு கேட்குறவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்காதீங்க. ஊழல் அங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கே இப்போ நேரு பண்ணார், பணத்தை வாங்கிட்டு 35 லட்சம்னு வாங்கிட்டு அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய அவங்கள வேலைக்கு ஆள் எதிர்த்துருக்காங்க. 35 லட்சம் கொடுத்து வந்த பிடிஓ வந்த உடனே 35 லட்சத்தை சம்பாதிக்கத்தானே பார்ப்பான். அப்போ லஞ்சம் ஊழல் எங்கே ஆரம்பிக்குது? ரெக்ரூட்மெண்ட் உள்ளே வரானே அங்கே ஆரம்பிக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு அங்கே தான். போலீஸ் எஸ்ஐயா 30 லட்சம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்தால் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக தான் மாறுவான். நீ தான் வாங்கும்போது அவன் உள்ளே வரும்போதே பணத்தை இது பண்ணுறியா? அப்போ பணம் முதலீடு கொடுத்து தானே வரான். நீ தான் நாட்டை கொள்ளையடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. வரவன்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு உள்ளே விட்டா அப்புறம் எப்படி ஊழலற்ற இது வரும்? அதனால தான் விஜய்கிட்ட இப்போ எதிர்பார்க்கிறோம். நாங்கள் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். பணம் வாங்குகிறாங்களா நிற்கிறவங்ககிட்ட? அடுத்தது பணம் நீங்கள் தான் செலவு பண்ணணும், கட்சிகள் தான் செலவு பண்ணணும். நிற்கிறவன்ட்ட வாங்காதீங்க. வாங்குறீங்கன்னா ஊழல் ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் கை நீட்டுவோம், இது பண்ணுவோம். அதனால் விஜய் ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால தான் சொல்கிறோம். இதுவரை அவர் வெறும் விருப்ப மனு வாங்கியிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விருப்ப மனுக்கு 1 லட்சம்னு வாங்குகிறாங்க. ஒரு தொகுதியிலேயே 100 பேர் கொடுப்பாங்க. ஸோ 1 கோடி ஆயிடுச்சு. 200 தொகுதினா 200 கோடி வரும். அதை மன்னிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் அரசியல் கட்சிக்கு டொனேஷனாக இப்போ வச்சுக்கிறீங்க. ஏன்னா விருப்பப்பட்டு கொடுக்குறான். ஆளுக்கு என்ன ஒரு லட்சம்னு கொடுப்பான். இல்லை 1 லட்சம் ஒரு இதில் 1 லட்சம் அப்படின்னு கொடுத்தான்னா 100 பேர் போட்டான்னா அவங்களுக்கு 1 கோடி ஆகிடும் ஒரு தொகுதிக்கு. அதாச்சும் நீங்கள் டொனேஷன் ஏற்றுக்கலாம். 4 கோடி 5 கோடி கொடுத்தா தான் சீட்டு கொடுப்பேன், இல்லை 5 கோடி செலவு பண்ணுன்னு சொல்வதாக இருந்தால் விஜயும் அப்போ ஊழல்வாதியாக மாறித்தான் ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் கண்காணிப்போம். விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். நீங்களும் பணம் வாங்கி விட்டால் எல்லோரும் ஊழல் பண்ணுறது. நாங்கள் எங்கள் ஆதரவாக கடைசியாக வைப்போம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இப்போ போன தடவையே நோட்டாக போடுங்கன்னு 1.5% வந்தது. தாம்பரமுறை தொகுதியில் 35,000 ஓட்டு விழுந்தது நோட்டாவுக்கு. ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஏன்னா இந்த தடவை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஒழுங்காக 3 கட்சிகளும் ஒழுங்காக இல்லை, பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பணத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களுடைய ஆதரவாளர்கள் பூரா நாங்கள் வேறு திசைக்கு திருப்பிடுவோம். ஏன்னா நல்லவர்கள் நிறையா இருக்காங்க நாட்டில். தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் நெற்றிக்கண் குணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் திசை திருப்புவோம். அதனால் யார் ஊழல் வராத அளவுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் ஓட்டு போடணுங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லுவோம். எத்தனை பேர் கேட்குறாங்களோ கேட்கட்டும். அதனால் விஜயின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். பணம் வாங்கினான், அதற்கப்புறம் எங்களுடைய இது ஆதரவும் திசை மாறும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. எந்த ஊழல் கட்சியும் நாங்கள் ஆதரிப்பதாக இல்லை. யாராவது ஊழல் இல்லாத நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோம். அப்படிங்கிறது விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஆரம்பத்தை கொடுங்கள், பணம் வாங்காதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஜனநாயகன் படம் வழக்க வாபஸ் வாங்கிறதா முடிவெடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இது தயாரிப்பாளர்கள் வட்டத்தில் அவங்க எடுத்த முடிவு, விஜய் எடுக்கலை. அவங்க வாபஸ் வாங்குகிறாங்க வழக்கையே. அதாவது தனி நீதிபதிகிட்ட இதை போய் இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க பெஞ்சு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்ச் தனி நீதிபதி. அவங்க சொன்னாங்கன்னா மறுநாள் காலையில் 10:30 மணிக்கே அவங்க மெமோ போட்டு கொண்டு வந்திருக்கணும். அவங்க தாமதித்தாங்க. அப்போவே நான் நினச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு. இப்போ மறுபடியும் தணிக்கை குழுவையே அணுகுவதாக முடிவெடுத்து வழக்கை வாபஸ் பெறப்போவதாக செய்தி வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருந்தால் விஜய் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதை மறந்துடுங்க. இதில் தான் சதித்திட்டம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இதில் உதயநிதி உள்ளே பாஜகவையே கையில் போட்டு, பாஜக மந்திரி எல்லாம் கையில் போட்டு இந்த படத்தை சதி செஞ்சு நிறுத்துகிறாங்க. சதி செய்வதில் இவர்கள் மன்னர்கள். ஏற்கனவே எம்ஜிஆர் அதை அனுபவிச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, விவரமாக இவங்களை பற்றி தெரியும். கரெக்டாக நெகட்டிவ் இங்கே வச்சா கொளுத்திடுவாங்கன்னு தெரிஞ்சு பாம்பேக்கு போய் பாம்பேயில் இருக்கும் பிரபல ஹீரோக்கள்லாம் எம்ஜிஆருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ரகசியமாக அங்கேயே கலர் ப்ராசஸிங் செஞ்சு விமானத்தில் கொண்டு வந்தார். அது இதெல்லாம் சென்சார்லாம் பக்காவாக வாங்கிட்டு உள்ளே வந்தார். இவங்களுக்கு ஒரு பற்றி நல்லா தெரியலை, திமுக அவங்கள பற்றி. அதுவும் உதயநிதி அப்படியே அவங்க தாத்தாவை உரிச்சு வச்சுருக்கா. தாத்தா என்ன செஞ்ச அத்தனை வேலையும் ரகசியமாக செஞ்சுட்டு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிம்பாரு. அதனால் நீங்கள் இந்த சூழ்நிலையில் வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா இந்த கூட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால் வழக்கு வாபஸ் பண்ணிட்டீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு தான் ஜனநாயகன் வெளியில் வரும். அது இந்த கூட்டம் சதி திட்டம் தீட்டும், இந்த கூட்டம் சும்மா விடாது அப்படிங்கிறது ஜனநாயகன் படக்குழுவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வழக்கையை நடத்துங்கள். வழக்கில் என்ன வருதா, வழக்கில் தேர்தலுக்கு அப்புறம் தான் வருதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்களை நம்பாதீர்கள். இவர்கள் சதி திட்டம் தீட்டுபவர்கள். 2 பக்கமும் பாஜகவும் திமுகவும் இந்த விஷயத்தில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. என்றைக்கு பராசக்தி இதை கூட்டிகிட்டு போய் மோடிட்டு அறிமுகப்படுத்துனீங்களோ அன்றைக்கே உங்கள் மேலே இருந்த இது போயிடுச்சு. மோடிட்டு போய் அந்த குரூப்பை பண்ணலாமா? மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அது. இந்தியை படிக்கக்கூடாதுன்னு சொன்ன படம். அந்த படத்தை ஒரு சாதனை படமாக எடுத்துகிட்டு பிஜேபி மந்திரி பொங்கல் விழா வச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு விழாவில் கலந்துக்கிட்டு மோடிட்ட போய் இது பண்ணிங்கன்னா, அறிமுகம் செஞ்சிங்கன்னா, உங்களுக்கு கட்சியை பற்றி கவலை இல்லை, கொள்கையை பற்றி கவலை இல்லை, உங்கள் சுயநலம் அதுதான். அவர் எங்கே உங்களை இது பண்ணுறது? அதனால் ஜனநாயகன் குழு இவங்க படக்குழு வழக்கை வாபஸ் விடுத்து விட்ட அவர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, புதியவர்கள் வருகையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? விஜயை பற்றி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லிட்டார், நாங்கள் யாரையுமே எதிரியாக நினைக்கல. உங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா எம்ஜிஆர் எதிரியாக நினைச்சார். ஆனால் அவரை மிகவும் நெருங்கிய நண்பர் கூட அப்படியே சிரித்து பேசுவார், வேட்டு வச்சார். உங்கள் அப்பா எம்ஜிஆர் எதிரியாக நினைக்கவில்லையா? எதிரியாக நினைக்காவிட்டால் உலகம் சுற்றும் அழிவனுக்கு அவரையே அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு. நீங்கள் விஜய் புதியவர்களை எதிரியாக நினைக்கலைங்கிறீங்களே. விஜயை நீங்கள் எதிரியாக நினைக்கலைன்னா கரூர் கூட்டத்திலேயே 1000 பேர் உள்ள விட்டீங்க திமுககாரவங்களை. அவருக்கு என்ன குடைச்சல் கொடுத்தீங்க? அவங்கள எதிரியாக நினைக்க கண்டு தானே கொடுத்தீங்க.
இப்போ ஜனநாயக ரிலீஸுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி வச்ச ரகசியமாக. ஆனால் வெளியில் பேசும்போது யாரையும் நாங்கள் எதிரியாக நினைப்பதில்லை. நீங்கள் உங்கள் கதைகளெல்லாம் சொன்னால் ஒவ்வொருத்தரையும் எத்தனை பேர் எதிரிகள்லாம் என்ன ஆனாங்க, அதெல்லாம் கதை பெரிய கதை. அதனால் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிகளை துவம்சம் செய்வதில் வல்லவர்கள், எதிரிகளை ஆளே இல்லாமல் பண்ணுவதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அவருக்கு இதுவாக சொல்ல விரும்புகிறோம் பதிலாக. இதுக்கடையில் அன்றைக்கி விஜய் டான்ஸ் ஆடினார். விஜய் டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் பாட்டு பாடினார். அது மருதமலை மாமணியே முருகையான்னு பாட்டு. அதை டியூன் மாற்றி ஒரு பாட்டு போட்டாங்க, விஜய் ஆதரிச்சு பண்ணுற மாதிரி. அதுக்கு விஜய் டான்ஸ் ஆடினார். ஒரு ஆர்எஸ்எஸில் ஒரு ஆள் போய் முருகர் பாட்டை அவமானப்படுத்தி விட்டாருன்னு கேசப்பட்டோம். இது என்னது, அது ஒரு சினிமா பாட்டு, ஏதோ டியூனை மட்டும் எடுத்துக்கிட்டு லிரிக் அவங்க மாற்றினாங்க. அப்படி பார்த்திங்கன்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு இருந்ததை, அந்த பாட்டை என்ன பாட்டு பாடினீங்க நீங்கள், கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி அப்படின்னுலாம் சொன்னீங்கல்ல. என்னென்ன மோசமான வார்த்தைகள்லாம் நீங்கள் போட்டிங்களா இல்லையா? அப்போ உங்கள் மேலே ஏதாச்சும் வழக்கு போட்டாங்களா? பிஜேபிக்கும் கேட்குறேன், எல்லாத்துக்கும் தான் கேட்குறேன். போட்டது பெருசாக ஐடி டீம்லேருந்து பிஜேபி தான் பரப்புனாங்க. நீங்கள் மட்டும் இன்னொருத்தரை பற்றி மோசமாக பண்ணுவீங்க. ஆனால் அந்த பாட்டில் யாரையும் மோசமாக பண்ணலை. அந்த பாட்டு ராகத்தில் வேறு எதை போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு வழக்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி ஐடி டீம் எவ்வளவு இதை பரப்பியிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா விஜய் ஐடி டீம்லேயே கருணாநிதி டான்ஸ் ஆடுற மாதிரி, உதயநிதி டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப மோசமானதெல்லாம் வருது. இது கேலியும் கிண்டலும் அரசியலில் சகஜமாகி போய்விட்டது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, கேலி கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. நாகரிகமான அரசியல் இன்றைக்கி டிஜிட்டல். அதனால் எல்லோரும் ஒருத்தர் இதாக படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் போயிட்டு இந்த பாட்டை பாடிட்டான்னு ஒரு வழக்கு போட்டிங்கன்னா, ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கிறது நம்முடைய கருத்து. தனிப்பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி பெறுங்கிறார் வைகோ. என்னாச்சு, 200 நீங்களே உங்கள் தலைவர் 200 சீட்டுகளில் வெற்றி பெறும்னாரு. உங்கள் சேகர்பாபு 200 சீட்டுங்கிறாரு. நீங்கள் தனிப்பெரும்பான்மையுடன்னா 118 வாங்குவாங்கிறீங்களே, ஏன் அவ்வளோ இறங்கி வந்துருச்சு இது? 118 இப்போ இருக்கிறது 126, 118, 133ன்னு சொல்லுவாங்க. அது இவங்க சின்னத்தில் நின்றவங்க. திமுக இருந்தது 126, 118 இருக்குது. ஆனால் 200 சீட்டில் இருந்து இப்போ தனிப்பெரும்பான்மையுடன் இப்போ அதில் வேடிக்கை என்ன சொல்லிட்டாரு, ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். உங்களுக்கு யார் இப்போ ஆட்சியில் பங்கு கொடுப்பா? காங்கிரஸ் கேட்குறான்னா 30 சீட்டு 36 சீட்டு கேட்குறான், ஆட்சியில் பங்கு கேட்பான். உங்களுக்கு கொடுக்குறதே 4 சீட்டு 5 சீட்டு, அதில் நீங்கள் ஜெயிக்க போகிறது 1 or 2. அதுக்கு வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம்னு ஜோக் அடிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ராசா 2027 ஆட்சிக்கு வந்து போயிடுவோங்கிறார். 2026 திமுக வெற்றி பெற்றால் மத்தியில் 2027 ஆட்சிக்கு வந்துடுமா? அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு முடிச்சு போகிறேன், இவங்க இங்கே ஜெயிச்சா அங்கே ஆட்சிக்கு வந்துடுமா? இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சராக ஆகிவிட்டால் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இது 2027க்கு முன்பாக டெல்லியில் தேர்தல் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். சந்திரபாபு நினைச்சாருன்னா ஆட்சி கவர் தான், நிதிஷ்குமார் நினைச்சா ஆட்சி கவர் தான். அவங்க தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கீங்களே, நீங்கள் இங்கே ஜெயிச்சு அங்கே ஆட்சி, அது எம்எல்ஏ சீட்டு இங்கே ஜெயிச்சு அங்கே எப்படி ஆட்சி கவரும்? அதனால் அவருக்கு நீங்கள் 2027க்குள்ளே 2G முடிவு வந்துடும். அப்போ நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க, வெளியில் இருக்க போகிறீங்களா, உள்ளே இருக்க போகிறீங்களாங்கிறதே கேள்விக்குறி. இதில் வந்துக்கிட்டு மத்திய பாஜக ஆட்சி கவர்ந்து விடும்னா என்ன வேடிக்கையாக இல்லையா? அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து கார்த்திகை தீபம் இது ஏற்றணுன்னாரு. தீபம் 144 தடை உத்தரவு போட்டார் கலெக்டரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவமதிப்புன்னு போட்டாங்க. கலெக்டர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன்ட்டு. சுவாமிநாதன் அந்த ஒரு நீதியரசர் சாமிநாதன் கேட்குறாரு, இவரை மன்னிக்கலாமா? நாங்கள் சொல்கிறோம் மன்னிக்கக்கூடாது. அவர் எப்போ மன்னிக்கலாம்னா 144 தடை உத்தரவு போட சொன்ன பெரும்புள்ளி யார்? அரசியல்வாதி யார்? சேகர்பாபுவா ஸ்டாலினா? அதை அவரை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு யார் சொன்னாங்களோ அவங்க மேலே இதை கொண்டு வாங்க, கோர்ட் அவமதிப்பு வழக்கம் அவங்க மேலே கொண்டு வாங்க. அவங்க தானே பின்னாடி இருந்து தூண்டி விடுறது, அதிகாரிகள் தானே பலிகடாகிறாங்க.
அதோடு அவர் என்ன கேட்குறாரு, நீதி ஐயோ நீ இதில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து இதை ஏற்ற சொன்னேன், தீபம், அது முருகருடைய இடம். இதை தர்காவை அமைப்பை சேர்ந்தவங்க எதுக்குறாங்க, அப்பீல் பண்ணுறாங்கன்னா ரைட்டு. உங்கள் HRNC இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளே அப்பீல் பண்ணுறாங்கன்னா இது என்னையா கேவலம்னு காரித்து போகிறார். என்ன ஒரு அரசாங்கம், இந்து அறநிலையத்துறை வச்சுக்கிட்டு கையில் அங்கே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுனதுக்கு நான் அப்பீல் பண்ணணும்னு அந்த அதிகாரிகளே சொல்கிறான். நான் அவனெல்லாம் அதிகாரியை வச்சுருக்கலாமா, அடித்து வரட்ட வேணாமா முதல்ல. எங்கள் சேம் சைடு கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதில் மன்னிப்பு என்பதற்கு இடமில்லை. சொன்னது யார், அவங்கள கொண்டு வாங்க. 144 சேகர் பாபுவா ஸ்டாலினா இவங்களெல்லாம் இது பண்ணுங்க. சரி, இவங்களுக்கு ரைட்டு, இது வந்து கோர்ட் அவமதிப்பு. இவங்களுக்கு இந்த புத்தகம் வெளியிட்டவங்களுக்கெல்லாம் என்ன அவமதிப்பு, ஆளை கொண்டு வாங்க. அவரை கெட்ட வார்த்தையிலெல்லாம் சிங்கமாக பேசினார்ல, நாங்கள்லாம் கெட்ட வார்த்தையாக பேசினோம். நீதியரசர் அவரை வந்து இது பண்ணி சொன்னோம், நீதியரசர்னு சொன்னோம். சட்டத்தின் விஷயத்தை தான் பேசணும். எங்களுக்கே வந்து கேஸு. அவரை நீதியரசர் இவரை வந்து சுவாமிநாதன் அவர்களை படுகட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருந்தானே, அவங்கெல்லாம் என்ன கேஸ் வழக்கு போட்டேன்னு சொல்கிறாங்க. நம்பாதீங்க, கோர்ட்டில் எஃப்ஐஆரை கேளுங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணாங்களான்னு கேளுங்க. இதுக்கு மட்டும் 41A நோட்டீஸ் கொடுப்பான் போலீஸ்காரன். மேலிடத்துலேருந்து சொல்லிட்டா சாதாரண உங்கள் இதுக்கே அரெஸ்ட் பண்ணுவான் மற்றவங்களை. இதுக்குன்னா ஸ்டாலின் சொல்லிட்டா சாதாரண 41A நோட்டீஸ். எத்தனை பேரை கைது பண்ணாங்கன்னு கேளுங்க நீதியரசர். இதுக்கு உங்களை பற்றி திட்டினதுக்கு எத்தனை எஃப்ஐஆர், எத்தனை பேரை கைது பண்ணாங்க கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து பதவி நீக்கம்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்கல்ல தமிழ்நாட்டில், எத்தனை MP கையெழுத்து போட்டாங்க, அத்தனை பேரும் கொண்டு வாங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கில். அப்போ தான் அது சரியாக வரும். வெறும் இதை வந்து மதுரை கலெக்டர் மட்டும் நம்ம இது கட்டிட்டு மன்னிப்பு கேட்டால் பாவம் அவர் என்ன பண்ணுவார், மதுரை கலெக்டர் அவர் தூண்டி விட்டது யார், இப்படி செய்யன்னு சொன்னது யார், அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நீதித்துறைக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.